ஜனவரி 14 புனித தேவசகாயம். புனித தேவசகாயம் 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாளன்று பிறந்தார். நீலகண்ட பிள்ளை என்னும் இயற்பெயரை கொண்ட இவர் ஒரு இந்து குடும்பத்தில் மகனாக பிறந்தார். இளைஞனான இவர் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தில் பணியாற்றினார். திருவிதாங்கூர் மன்னரின் படைகளுக்கு பயிற்சி அளித்த டச்சு கடற்படை தளபதி கேப்டன் யூஸ்டாசியஸ் என்பவருடன் நட்புறவு கொண்டார். தன் வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தன் நண்பரான யூஸ்டாசிடம் பகிர்ந்து கொண்டபோது அவர் திருவிவிலியத்திலிருந்து யோபுவின் வாழ்க்கையை அவருக்கு விவரித்தார். இதனால் கிறிஸ்துவத்தை பற்றி மென்மேலும் தெரிந்து கொண்ட அவர் யூஸ்டாசிடமிருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவர் அடைந்த பாடுகளையும் பற்றி தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவால் கவரப்பட்ட நம் புனிதர் 1745ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் திருமுழுக்கு பெற்றார். நீலகண்ட பிள்ளை என்னும் தனது பெயரை தேவசகாயம் என மாற்றிக்கொண்டார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதால் அவர் பணியாற்றி வந்த அரச குடும்பத்தால் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு அவரின் பணிகளும் பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேவசகாயம் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். இருந்தபோதிலும் அனைத்து துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் இறைப்பணியையே முன்னிலைப்படுத்தினார். பல்வேறு வழியில் துன்புறுத்தியும் இவர் கிறிஸ்துவை மறுதலிக்காததால் கோபமடைந்த திருவிதாங்கூர் மன்னர் இவருக்கு மரண தண்டனையை விதித்தார். இதன் விளைவாக 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாளன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி என்னும் இடத்தில் உள்ள காற்றாடி மலை என்னும் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாம் இறப்பதற்கு முன்பாக தன்னை சந்திக்க வந்த குருவிடமிருந்து நற்கருணை பெற்றுக்கொண்டார். தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாளன்று இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். இந்தியாவின் முதல் பொதுநிலை புனிதரும் இவரே.